மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா, வேணாமான்றது வந்து நீங்க தான் சொல்லணும் இத பார்த்துட்டு. என்னன்னா, இது வந்து ஒரு உண்மை சம்பவம். நான் என் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ் ஏறுனேன். பஸ்ல கொஞ்சம் நார்மலா கூட்டம் தான். அங்க வந்து சீட்ல ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. நல்லா வாயில பாக்குலாம் போட்டு, ஒரு மாரி அவ்ளோ நீட்டா இல்ல. நீட்டா இல்ல அவங்க. ஒரு மாரி தான் இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் கால் பண்றதுக்கு ஃபோன் கேட்டாங்க. யாருமே குடுக்கல. அப்ப என்னைய பார்த்து நான் அப்ப தான் பஸ்ல ஏறுறேன். அப்ப என்னைய பார்த்து என்கிட்ட கேட்டாங்க, ஃபோன் கேட்டாங்க. இன்னொருத்தவங்களையும் கேட்டுருப்பாங்க போல, யாருமே குடுக்கல. அப்ப என்கிட்ட ஃபோன் கேட்கிறப்போ, நான் சரி ஃபோன் தானே குடுக்கலாம். ஆனா மத்தவங்க அவாய்ட் பண்றப்போ எனக்கு அவங்க நீட்டா இல்லாததுனால எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க போல. சரி நம்ம குடுக்கலாம். நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் குடுக்க போனேன். அப்பவே பின்னாடி இருக்க ஆன்டி வந்து, "தம்பி ஓடிடு" அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அப்பவும் கேட்கல. நான் குடுத்தேன். குடுத்தோனே அவங்க பாட்டுக்கு யாருக்கோ கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு, "நீ இங்க வந்துரு. அ அங்க மீட் பண்ணலாம்." அது இதுன்னு சொன்னாங்க. சரி ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்டா இருக்கும்னு நெனச்சுட்டு, நான் வந்துட்டு சரி அவங்க கட் பண்ணிட்டு நம்மளுக்கு குடுத்துருவாங்க அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா, அவங்க கேங்லயே நெறைய பேர் இருக்காங்க போல. பக்கத்துல இருக்கவங்களும் அவங்க கேங் தான் போல. இன்னொரு ஆள்ட்ட ஃபோன் போது. அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. எனக்கு பதறிடுச்சு. அந்த 1 வேர்ட்லயே நான் கலங்கிட்டேன். அதோட வந்துட்டு, "அக்கா அக்கா ஃபோன் குடுங்க, ஃபோன் குடுங்கன்னு" அவங்க குடுக்கல. ஒரு மாரி நக்கலா சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு காண்டாயிருச்சு. நான் வந்து பார்க்க தான் கொஞ்சம் அமைதி. இந்த மாரி ஆச்சுன்னா எனக்கு காண்டாயிரும். "அக்கா குடுங்கக்கா ஃபோன, என் ஃபோனு" அப்டின்னேன். அப்புறம் அவங்க வந்துட்டு, அப்படி சொல்லிட்டு அப்படி குடுத்தாங்க. என்ன ஆன்ற மாரி இருந்தது எனக்கு. என்ன நீ பண்றதே எனக்கு எரிச்சல் தான் ஆச்சு. இன்னொருத்தவங்களோட ஃபோன வாங்கி யாருக்கோ ஒண்ணு கால் பண்றாங்க. நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல குடுத்தேன். ஸோ அன்னையிலருந்து நான் யார் கேட்டாலும் ஃபோன் குடுக்குறதில்ல. மேபி இன்னொருத்தவங்களுக்கு அது எமர்ஜென்சியா இருக்கலாம், அவங்க நல்லவங்களா இருக்கலாம். ஆனா எனக்கு இப்படி நடந்ததுனால நான் இன்னும் மத்தவங்களுக்கு ஃபோன் குடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை ஏன் சொல்றேன்னா, நல்லா கேட்டுங்க. இது காந்தி பிறந்த மண்ணு. இங்க சத்தமும் வரக்கூடாது, ரத்தமும் சிந்தக்கூடாது. கொஞ்ச நாளாவே பாக்குறேன், நம்ம நாட்டுல தேவையில்லாம வன்முறை ஜாஸ்தி ஆயிடுச்சு.